ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் த ட்ரூத் அண்ட் ட்ராஜடி ஆஃப் மோரியா வில்சன் டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பார்த்துடலாம். சைக்கிள் விளையாட்டில் வீராங்கனையாக விளங்கியவர் தான் மோரியா வில்சன். இவங்க ஏகப்பட்ட பந்தயங்களை ஜெயிச்சிருக்காங்க. உலக புகழ் பெற்றவங்க. அந்த அளவுக்கு பெருமை சார்ந்த இவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி காமிக்கிறாங்க. இவங்க இவ்வளவு புகழ் பெற்றும் வளர்ச்சி அடைஞ்சு நல்லா போயிட்டுருக்கும் இவங்க லைஃப். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவங்களை கொலை செஞ்சு அப்படியே இறந்து கிடப்பாங்க. இவங்களை யார் கொன்னது, இந்த கொலை வழக்கில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இறுதியில் இவங்களுடைய வழக்கு என்னவா முடிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரியாக அதில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிஷன் பார்த்தா நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மோரியா வில்சன் அவங்களுடைய லைஃப் இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம். அது அப்படியே பிசுறு தட்டாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு சில உண்மை சம்பவத்துடைய அந்த வீடியோலாம் லிங்க் பண்ணி அப்படியே சொல்லியிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்டவங்களாம் அப்படியே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஒரு வித்தியாசமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். அது சூப்பராக வந்திருக்கு. எமோஷனலாக கனெக்ட் ஆகுதுங்க. ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா மோரியா வில்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தெரியாதவங்களும் அதை பார்க்கும்போது எப்பா இந்தளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்கானோ வியப்படைய வைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த பொண்ணு இந்த வயசில் இந்தந்த சாதனைலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது புல்லறியுதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா சூப்பரான டாக்குமெண்ட்ரி நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் பிஜிஎம் ஆகட்டும், அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளாகட்டும் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படம் அந்த மாதிரி சென்சில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு சூப்பரான டாக்குமெண்ட்ரி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.